யார் யாரெல்லாம் நாட்டில் கொஞ்சமாக சரி அக்கௌண்ட்டில் டெபாசிட் பணம் வச்சுருக்கிறீங்க, நீங்கள் அந்த ஃபார்மை இன்னும் நிரப்பி அனுப்பலையா? அனுப்பாத பட்சத்தில் 10% வரி அறவிடப்படும் அந்த பணத்துக்கு வரக்கூடிய கமிஷனிலும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். இப்போது ரீசெண்டாக புதிய வரி சட்டம் ஒன்றை விதிச்சிருந்தாங்க இலங்கையினுடைய அரசு. அதன் அடிப்படையில் 18 லட்சத்துக்கும் அதிகமான சம்பளம் எடுக்கக்கூடியவங்களுடைய பணத்திலிருந்து வரி அறவிடப்படும் அப்படின்ற வரி விகிதாசாரத்தை போட்டிருந்தாங்க. 190% வெளிநாடு வாழ் தொழிலாளர்கள் எக்ரிமெண்ட்டை பொறுத்த வரையில் சாதாரணமான ஒரு 1.5 லட்சத்துக்கும் குறைவான சம்பளம் எடுக்கக்கூடியவங்க தான் இருக்கிறீங்க. அந்த வகையில் நிறைய பேர் நாட்டில் டெபாசிட் பண்ணி வச்சுருப்பீங்க உங்களுடைய பணத்தை. இப்போ நீங்கள் அந்த முன்னாடி போன அந்த ஃபார்மை வந்து இங்கே இருக்கக்கூடிய உங்களுடைய வங்கி, அதாவது பீப்புள்ஸ் பேங்க், இலங்கை வங்கி, அதே மாதிரி மக்கள் வங்கி, அதே மாதிரி சம்பத், ஹெச்என்பி, கமர்ஷியல், என்எஸ்பி, இந்த மாதிரி நிறைய பேங்குகளுடைய முகாமையாளர்கள் இருக்கிறாங்க. இவங்கள்ட்ட இருந்து நீங்கள் அந்த ஃபார்மை எடுத்து அதை நீங்கள் ஃபில்அப் பண்ணி அனுப்பணும். உங்களுடைய பேரும் அட்ரஸும் பேங்க் அக்கௌண்ட் பேர், அட்ரஸ், எந்த ஏரியாவில் இருக்கிறீங்க, அந்த ஏரியா பேங்க்குடைய உங்களுக்கு எந்த ஏரியா பக்கத்தில் இருக்கோ அந்த ஏரியாவுக்குரிய பிரான்ச்சோடைய பேரும், என்ன பேங்க் அப்படின்ற பேரும், அக்கௌண்ட் நம்பரும், உங்களுடைய பேரும், முகவரியும், அக்கௌண்ட் நம்பரும், அவ்வளோதான். மேலதிகமாக எந்த டீட்டெயில்ஸும் ஃபில்அப் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த பேப்பரில் உங்களுடைய இந்த டீட்டெயில்ஸை ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட சிக்னேச்சரையும் வச்சுட்டு உங்களுடைய கையெழுத்தை வச்சு நீங்கள் என்ன செய்யணும், இதை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து உங்களுடைய வாட்ஸ்அப்பில் அழகாக தெளிவாக ஃபோட்டோ எடுத்து உங்களுடைய வீட்டில் இருக்கிற தாய், தந்தை, கணவன், மகன், மகள், கணவன், மனைவி, யாராவது ஒருத்தருக்கு இதை அனுப்பி உங்களுடைய ஐடென்டி கார்டு, நேஷனல் ஐடென்டி கார்டு காப்பி, உங்களுடைய இலங்கை ஆளடையாள அட்டை அதோடைய ஒரு காப்பியும், அதே மாதிரி பாஸ்போர்ட் காப்பியும், அதை நீங்கள் எடுத்து உடனடியாக என்ன பண்ணணும், அந்த பேங்க்குக்கு ஒப்படைக்கணும். ஏன்னா நிறைய பேர் ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணி வச்சுருப்பீங்க, அல்லது பிஸ்னஸ் டெபாசிட் பண்ணி வச்சுருப்பீங்க 10 வருஷத்துக்கு இந்த மாதிரி தான் அப்படின்னு. அப்போ அந்த நேரத்தில் உங்களுக்கு வரக்கூடிய சிலருக்கு அதில் வட்டி விகிதமாக வரும், சிலருக்கு அதில் வந்து ஆதாயமாக வரும். இப்போ சிலர் வந்து பிஸ்னஸ் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க. இப்போ நிறைய அமானா பேங்க், இந்த மாதிரி பேங்க்குகள் எல்லாம், இஸ்லாமிக் பேங்க்குகள் எல்லாம் நிறைய வந்து பிஸ்னஸ் டெபாசிட் இருக்குது. அந்த மாதிரி கேட்டகரியில் நீங்கள் பண்ணி வச்சுருந்தாலும் உங்களுக்கு வந்து அதுலேயும் வரக்கூடிய ஆதாயத்தில் 10% கழியும். அது கழியாமல் இருக்கணும்னா நிச்சயமாக நீங்கள் இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி அனுப்பணும். இந்த ஃபார்மை வந்து நீங்கள் டைரெக்டாக உங்களுடைய முகாமையாளர், வங்கி முகாமையாளரிடமிருந்தே பெற்றுக்கொள்ள முடியும். அவங்களுடைய தொலைபேசி இலக்கமும் வரிசையில் போட்டிருக்கிறேன், அதையும் பாருங்கள். ஒரு சிங்கள சகோதரியும் இதை பற்றி எனக்கு வாய்ஸ் ஒன்று போட்டிருந்தாங்க, அதையும் கடைசியில் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். சிங்களம் தெரிஞ்சவங்க அதையும் கேட்டு பாருங்கள். இது வந்து மக்கள் வங்கி. முதலாவது மக்கள் வங்கியின் மிலிந்த சகோதரர் இருக்கிறாரு. அவருடைய இலக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 99 24 29 30. இதில் வாட்ஸ்அப் இருக்குது, அவரோட தொடர்பு கொள்ளலாம். அதே மாதிரி மக்கள் வங்கியின் அடுத்த ஊழியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மரகதன், மரகதன் இருக்கிறாரு. இவருடைய இலக்கம் வந்து 65 65 59 69. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா மக்கள் வங்கியின் ஊழியர்கள். இப்போ மக்கள் வங்கி தொடர்பான உங்களுக்கான பிரச்சனைகள், உங்களுடைய கார்டு, அக்கௌண்டு அல்லது ஆன்லைன் பேங்க் ஓப்பன் பண்ணுறது, இந்த மாதிரி அனைத்து வேலைப்பாடுகளையும் வந்து இவங்க ஆன்லைன் பேங்கிங் சம்மந்தப்பட்ட அனைத்து வேலைப்பாடுகள், மற்றபடி உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர்கள் ஏதாவது பிரச்சனை இருந்தால், அக்கௌண்ட் மாத்திர ஏதாவது இருந்தால், மக்கள் வங்கி சம்மந்தப்பட்ட அனைத்து விடயங்களுக்கும் அவங்கள தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்ததாக பிஓசி, இலங்கை வங்கி. பிஓசியில் ஹசான் இருக்கிறாரு. ஹசான் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 90 91 56 50. பிஓசியுடைய இலங்கை வங்கியினுடைய ஊழியர் இவர். அதே மாதிரி இன்னொருத்தர் இருக்கிறாரு, இவர் வந்து லக்ஷித விமலகரத்ன. இவருடைய இலக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 65 51 25 21. அடுத்ததாக இன்னொருத்தரும் இருக்கிறாரு, இவர் வந்து மிஸ்டர் கீத் பெர்னாண்டோ. இவருடைய இலக்கம் வந்து 67 62 80 09. இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா இலங்கை வங்கியினுடைய ஊழியர்கள். இவங்க வந்து குவைத்தில் இருக்கிறாங்க. குவைத்தில் இருந்தே உங்களுக்கு வங்கியினுடைய அனைத்து வேலைகளையும் செய்து கொடுப்பாங்க. அடுத்ததா கமர்ஷியல் பேங்க், ஜோட் கிருஷாந்தன். இவருடைய
தொலைபேசி இலக்கம் 55 18 38 06. ஜூட் கிருஷாந்தன் கமர்ஷியல் பேங்க். கமர்ஷியல் பேங்க் சம்பந்தமான அனைத்து தகவல்களையும் அதே மாதிரி அனைத்து சேவைப்பாடுகளையும் நீங்கள் இவர்களிடம் பெற்றுக்கொள்ளலாம். கமர்ஷியல் பேங்க்கில் அக்கௌண்ட் திறக்கிறதா இருந்தாலும் சரி, இருக்கிற அக்கௌண்ட்டை பற்றின விசாரணைகளாக இருந்தாலும் சரி, புதிதாக வேறொரு கணக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணணும், இல்லை பழைய கணக்கை கேன்சல் பண்ணணும், இல்லை அக்கௌண்ட்டில் எவ்வளவு பேலன்ஸ் இருக்குது, இந்த அக்கௌண்ட்டுக்குரிய ஏடிஎம் கார்டு எடுக்கிறது, இந்த மாதிரி அனைத்து விடயங்களையும் நீங்கள் இவங்களோட பேசி கதைத்து கொள்ளலாம். அதே மாதிரி இன்னொருத்தரும் இருக்கிறார் கமர்ஷியல் பேங்க்குரிய ஷஹான் பெர்னாண்டோ. இவருடைய தொலைபேசி இலக்கம் 66 07 46 55. இவருடைய பேர் ஷஹான் பெர்னாண்டோ. அப்போ அதே மாதிரி இன்னமும் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருடைய பேர் பார்த்தீங்கன்னா ஷானோன் டி மெல். இவருடைய பேர் ஷானோன் டி மெல். இவருடைய தொலைபேசி இலக்கமானது 61 11 46 35. இவங்க 3 பேர் இருக்கிறாங்க கமர்ஷியல் பேங்க்குக்கு மட்டுமே. கமர்ஷியல் பேங்க் சம்பந்தமான அனைத்து விடயங்களையும் நீங்கள் இவங்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி சம்பத் பேங்க். சம்பத் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா வாசுதேவன் விஜயகரன் இருக்கிறாரு. இவருடைய தொலைபேசி இலக்கமானது வாட்ஸ்அப் இலக்கம் 965 41 01 24 08. அந்த +965 சேர்த்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வாட்ஸ்அப் ஆக்டிவ் ஆகும். அதே மாதிரி இன்னொரு சகோதரரும் இருக்கிறாரு, இவர் மெலான். இவருடைய இலக்கம் 66 62 29 46. இவங்க சம்பத் பேங்க், சம்பத் வங்கியினுடைய ஊழியர்கள். எல்லாருமே பார்த்தீங்கன்னா குவைத்திலே இருக்கிறாங்க. குவைத்தில் இருக்கக்கூடியவங்க தான். இவங்கள்ட்ட நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட் திறக்கிற விடயமாக இருக்கட்டும், அக்கௌண்ட்டை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ்களாக இருக்கட்டும், அல்லது ஏடிஎம் கார்டு எடுக்கிறதா இருக்கட்டும், அல்லது நீங்கள் புதிதாக ஒரு அக்கௌண்ட் உண்டு, ஜாயின் அக்கௌண்ட் உண்டு சரி, இல்லை புதிதாக வேறொரு அக்கௌண்ட் உண்டு ஓப்பன் பண்ணுறதாக இருந்தாலும் நீங்கள் இவங்களை தொடர்பு கொள்ளலாம். அவங்க சில நேரங்களில் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கே வர்றதுக்குரிய ஏற்பாடுகளை பண்ணி கொடுப்பாங்க. அப்படி இல்லாட்டியும் அவங்க இருக்கிற இடத்துல இருந்தே உங்களுக்கு தேவையான மற்ற வேலைப்பாடுகளை செய்து கொடுக்கறதுக்கான முயற்சிகளை எடுப்பாங்க. அடுத்ததா என்எஸ்பி பேங்க். என்எஸ்பி பேங்க் பார்த்தீங்கன்னா டிலான் அவர்கள் இருக்கிறாரு. அவருடைய தொலைபேசி இலக்கம் 50 78 91 24. நேஷனல் சேவிங் பேங்க், என்எஸ்பி பேங்க். இப்படி ஒவ்வொரு பேங்க் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த நாட்டில் குவைத் நாட்டில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய அந்த வங்கிக்காக வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள். இவங்களை நீங்கள் நேரடியாகவும் போய் சந்திக்கலாம், சந்திக்கக்கூடியவங்க. சந்திக்க முடியாத சூழலில் இருக்கிறவங்க இவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படின்றத பற்றி சில நேரங்களில் அவங்க தெரிவிப்பாங்க. நீங்கள் ஒருவேளை உங்கள் வீட்டு டிரைவருங்களோட போக முடிஞ்சால் உடனே சொல்லிவிட்டு கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு போய் வரலாம். அப்படி இல்லை வர முடியாத இக்கட்டான சூழலாக இருந்தால் அவங்கள்ட்ட ரிக்வஸ்ட் ஒன்று வைக்கலாம், இந்த இடத்துக்கு நீங்கள் வர முடியுமா அப்படின்னு கூட கேட்டு பார்க்கலாம். ஏன்னா ஒருவேளை அவங்களால போக முடியாமல் அவங்களுக்கு வரக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய இடமா இருந்தால் நிச்சயமாக அவங்க வருவாங்க, உங்களுக்கு அதுக்குரிய வேலையை செஞ்சு தருவாங்க. அடுத்ததாக ஹட்டன் நேஷனல் பேங்க், HNB. இவருடைய தொலைபேசி இலக்கம் 66 76 90 23. இவங்களுடைய இலக்கத்தை நீங்கள் டயல் பண்ணும்போது, வாட்ஸ்அப்பில் ஆக்டிவ் பண்ணும்போது ப்ளஸ் முன்னுக்கு போட்டுக்கோங்க. ப்ளஸ்ஸை முன்னுக்கு போட்டு 965 முன்னாடி போட்டுட்டு ஆக்டிவ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யுங்க, சிம்பிளாக உங்களுடைய யாராவது நண்பர் ஒருத்தருக்கு இவங்களுடைய இந்த நம்பரை +965, உதாரணத்துக்கு இப்போ 66 76 90 23 +965 அடிச்சுட்டு அதுக்கப்புறமா 66 76 90 23 இதை டைப் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ளூ கலரில் அப்படியே அது விழும். அந்த கான்டாக்டை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா சட் அப்படின்னு வரும். சட்டை டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபோன் பேசலாம் அல்லது வாய்ஸ் கூட போடலாம். මේ ටයිමල්ලි මේක හොඳ පණිවිඩයක්. ඔයාට මේක වීඩියෝ එකට දාන්න පුළුවන්. හොඳද? මොකද දන්නවද? ලංකාවේ ගෙනුම් වල මුදල් තියෙන අයගෙන් 10%ක බද්දක් පොලි මුදල් වලින් අය කරනවානේ. දැන් ගෙනුමක සල්ලි තියෙනකොට පොලි මුදල් දෙනවා. ඒ පොලියෙන් 10%ක් රජයට අය කරනවානේ. ඒ 10% අය කරන එක නතර කරන්න මෙන්න මේ ෆෝම් එක පුරවලා බාර දෙන්න පුළුවන්. හොඳද? ඔයා මේක දැනුවත් කරන්න.
හොඳේ මේ ෆෝම් එක මං ගත්තේ මේ කුවේට් එක ඇතුලේ ඉන්නවනේ මහජන බැංකුව නිලධාරී මට තියෙන මහජන බැංකුව account ඒක හින්දා මම මහජන බැංකුව නිලධාරීට කතා කරලා තමයි ওই ෆෝම් එක මං ගත්තේ ඊට පස්සේ ඒගොල්ලෝ මට කිව්වා මේ දේවල් තමයි දාන්න තියෙන්නේ කියලා මං ඊට පස්සේ දැම්මා ඔය සිංහලෙන් මම ලියලා තියෙනවා තමන් ආයිති ප්‍රදේශයේ තමන්ගේ පදිංචි ප්‍රදේශයේ බැංකු ශාඛාව මොකක්ද කියලා ඒක දාලා ඊට පස්සේ තමන්ගේ සම්පූර්ණ නම දාලා account number දාලා identity number දාලා දිනේ නොදා අස්සන දාන්න තියෙන්නේ ඊට පස්සේ ඕක ෆොටෝ එකක් විදිහට WhatsApp කරන්න ඕනේ තමන්ගේ බාරකාරයාට හොඳද ඊට පස්සේ බාරකාරයා ඕක එහෙන් කමියුනිකේෂන් එකකින් print out අරගෙන බැංකුවට ගිහින් දුන්නාම හරි පාස්පෝර්ට් කොපියකුයි ඩෙන්ටි කොපියකුයි ගිහින් දෙන්න ඕනේ ඔක යවන කෙනාගේ. දැන් ඔයා කියන්නකො යවන්නේ. ඔයාගේ අම්මා හරි තාත්තා හරි මාර්ගෙන් එක්කෝ නෝනා මාර්ගෙන් ඕක බැංකුවට ඉදිරිපත් කරනවා නම් ඔයාගේ පාස්පෝර්ට් කොපියයි ඔයාගේ ඩෙන්ටි කොපියයි එහෙ තියෙනවනේ ඔයාගේ ඩෙන්ටි නැෂනල් ඩෙන්ටි ඒකේ කොපියයි මේ ගිහින් ඔය ෆෝම් එකත් එක්ක බාර දෙන්න කියන්නේ. ෆෝම් එක ඔයා මෙහෙම පුරවලා WhatsApp කරන්න. එහෙමයි. ඔයාලට තේරුණා නේද? ඔයා ඔය ෆෝම් එක ඔයාගේ භාෂාවෙන් සිංහලෙන් ඉංග්‍රීසියෙන් තමිල් වලින් මොකෙන් හරි ඔයා ෆිල් කරන්න ඕනේ. දාන්න ඕනේ බැංකු ශාඛාව. එතකොට සම්පූර්ණ නම, ඩෙන්ටි තියෙන විදිහට සම්පූර්ණ නම, ඊට පස්සේ ඩෙන්ටි අංකය, account අංකය. එච්චරයි. වෙන මොකුත් විස්තර දාන්න නැහැ. හොඳද? අනිත් තියෙන ඒවා දාන්න නැහැ අපි. නිකන් හිස්සෝ යවන්නේ. හරිද? ඒකල්ලා අස්සම් කළා දිනේ නොදා ගෙදරට WhatsApp කරනවා. ගෙදර අය ඕක ගෙනහිල්ලා print out එකක් අරගෙන ඔයාගේ passport කොපියයි ඩෙන්ටි කොපියයි එක්ක මහජන ඔයාගේ බැංකුවට බාර දුන්නාම හරි. ඔයාට ආйти බැංකුවට. එහෙමයි ඒක කරන්න තියෙන්නේ. ඕක දාලා ඔයා දැනුවත් කරන්න කට්ටියව. இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில்அப் பண்ணின பிறகு அதுக்கப்புறமா உங்களுடைய வீட்டில் உள்ள யாரும் சரி ஒருத்தருக்கு அனுப்பி பாஸ்போர்ட் காப்பியையும் ஐடி காப்பியையும் இந்த ஃபார்மோடைய ஒரு காப்பியையும் பிரிண்ட் அவுட் எடுத்து பேங்க்கில் ஒப்படைக்க சொன்னால் சரி. அவ்வளவுதான். முடிந்த வரைக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அனைத்து நண்பர்களுக்கும்.